Faith is not sitting. விசுவாசம் சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பதல்ல. விசுவாசம் అంటే ఊరి కూర్చోవడం కాదు. Faith without works is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. క్రియలు లేని విశ్వాసం చనిపోయినట్టు. But I believe that Jesus will heal me. இயேசு என்னை சுகப்படுத்துவார்னு நான் நம்புகிறேன். యేసు నాకు స్వస్థత ఇస్తాడని నేను నమ్ముతున్నాను. Even the devil will believe in Jesus. பிசாசும் கூட இயேசுவை அவர் நம்புது. சாத்தான் கூட అలా నమ్ముతాడు. அவங்கள அவரை அழிக்கிறதுக்கு ஏற்ற ஆளு பிசாசுக்கு ஜீசஸ்னு தெரியும். அவனை அழிப்பதற்கு ஏற்ற ஆளு இயேசுதான் பிசாசுக்கு அது நம்புது. తన నాశనం చేసేవాడు యేసు అనేది సాతాను కూడా తెలిసి నమ్ముతా ఉంది. So you must have faith with works, not without works. விசுவாசமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு. క్రియలతో చేరిన విశ్వాసంగా ఉండాలి మీకు. We had a meeting. நமக்கு ஒரு கூட்டம் நடந்தது. మనకు ఒక కూటమి ఉంది. Never we have a meeting prolonged on Saturday, Monday. திங்கட்கிழமை வரைக்கும் ஒரு கூட்டமும் திங்கட்கிழமை முடியாது. நம்ம கூட்டங்கள் ఏ కూటాలు గాని సోమవారం మనం ముగించము. So many people ask me, why you are having on the Monday, why don't you finish on Sunday? அநேகர் கேட்டார்கள் ஏன் திங்கட்கிழமை நீட்டுகிறீர்கள், ஞாயிற்றுக்கிழமை ஏன் முடித்து விடக்கூடாதுன்னு கேட்டார்கள். ఎందుకు సోమవారం వరకు పొడిగిస్తున్నారు, ఆదివారమే ముగించకూడదని అడిగారు. But on Monday at 12 o'clock I went to sleep. திங்கட்கிழமை 12 மணிக்கு நான் myself and my wife went while the kachari, everything is concert is going on, we went and slept. எல்லாரும் அங்கே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும், நானும் மனைவி உறங்க போய்விட்டோம். ఇక్కడ కార్యక్రమాలు జరిగేటప్పుడే నేను వెళ్ళి పడుకున్నాను. And we thought the glorification is going to come. நாங்கள் மகிமைப்படுதல் வர போகிறதுன்னு நினைத்து கொண்டிருந்தோம். మహింపరచబడేది వస్తుందని అనుకున్నాం. But ஆனால் కానీ suddenly yesterday night நேற்று இரவிலே ఉన్నట్టు నిన్న రాత్రి I found with all this thing we don't get rain or anything because we are full of unbelief. நம்ம அவிசுவாசமாத்தால் இருந்திருக்கிறபடியால் நமக்கு அதிகமாக மழை வந்து வராமல் இருக்கிறது. மற்றவங்களால மிஸ்டேக் கிடையாது, நம்ம தான் மிஸ்டேக். மற்றவர்கள் மேல் தவறு கிடையாது, நம்ம மேல் தான் தவறு. మన యొక్క అవిశ్వాసం వల్లే వర్షం అవి రాకుండా ఉండడం నేను కనుగొన్నాను. ఇతరుల తప్పు లేదు కానీ మనలోనే ఉంది. Because when we have faith, it must be faith with works. நமக்கு விசுவாசம் இருக்கும்போது அது கிரியையோடு சேர்ந்த விசுவாசமாக இருக்க வேண்டும். మనకు విశ్వాసం ఉన్నప్పుడు అది విశ్వాసం వచ్చి క్రియలతో కూడా ఉండాలి. We must believe all what God said. Believe is verb, not a noun. தேவன் சொல்லுகிறதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறது என்பது believe is an act, is a verb. ஒரு நடைமுறை ஒரு காரியம். విశ్వాసం అనేది ఊరికే చెప్పడం కాదు, అది క్రియల్లో చూపెట్టాలి. What is the name? Read Hebrews 11. எபிரேயர் 11 அதிகாரம் வாசிங்கள். சும்மா வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படாதவைகளின் Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. faith என்ன? விசுவாசம் என்றால் என்ன? విశ్వాసం అంటే ఏంటి? தமிழ் வாசிங்க. என்னதுக்கு நிஜ துரூபமா? எதுக்கு நிஜ சுரூபம்? எதுக்கு நிஜ சுரூபம்? மெதுவாசி. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமா இருக்கிறது. அது என்னடா, அது என்ன வார்த்தை? அது காணப்படாததுக்கு எப்படி நம்ம நிச்சயமா இருக்க முடியும்? காணப்படாத ஒன்றுக்கு நம்ம எப்படி நிச்சயமாக இருக்க முடியும்? దృశ్యమైన వాటికి ఎలా రుజువుగా ఉంటది? இப்போ எவனும் நம்ப இதெல்லாம் கல் கிடக்குன்னு சொல்லுவான். யாரோ இங்க பார்த்து கல் கிடக்கா? ஆமா. ஆமா கல் கிடக்குன்னு சொல்லுவான். நார் கிடக்கா? ஆமா. நார் கிடக்கா? ஆமா. யார் செய்தது? அசரி. అసలు చేశారని. செங்கல் இருக்கா? ஆமா. செங்கல் இருக்கா? ஆமா. ఉన్నాయా? అవును. இப்போ நான் சொல்றேன் வைங்களேன், இதுல என்ன இருக்குன்னா தேவதூர் நிக்கிறாங்க. இதுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்க, நான் தேவதூதர்கள் நிக்கிறாங்கன்னு சொல்றேன். ఇక్కడ ఏం? இப்போ லாரிக்கு மண்டை கோளாறு ஆயிட்டு. லாரிக்கு மண்டையில கோளாறு ஆயிட்டு. எனக்கு బుర్ర పాడైపోయింది. இதுல அவ்வளோ ஆவிகளா இருக்குன்னா, இதெல்லாம் ஆவிகளால் நிறைந்திருக்குதுன்னு சொன்னால் ఇవంతా ఆత్మలతో నింపబడిందంటే நல்லா இருந்தாரு, இப்ப பைத்தியம் ஆகி போச்சு. நல்லா இருந்தாரு, பைத்தியம் பிடிச்சிட்டு. మంచిగా ఉన్నారు కానీ ஆகவே காணப்படாதவளை நம்புறது வந்துடும் பைத்தியக்காரன். காணப்படாதவளை நம்புகிறவன் பைத்தியக்காரன் ஆகிவிடுகிறது. కనబడిన వాటిని నమ్మే వాటిని పిచ్చివాడైపోతారు. Those who see and believe, they are sensible people. கண்டு விசுவாசிகள் எல்லாம் நல்ல நல்ல புத்தியுள்ளவர்கள் என்று எண்ணப்படுகிறார்கள். చూచి విశ్వసించే వాళ్ళంతా బుద్ధిమంతులు అయిపోతున్నారు. As I told you, நான் உங்களுக்கு சொன்னபடி నేను మీకు చెప్పినట్టు in those meetings God took us to ஆதிபலி. அந்த கூட்டங்களில் தேவன் நம்மை ஆதிபலி அண்டைக்கு கொண்டு சென்றார். ఆ కూటమిలో దేవుడు మనల్ని ఆదిబలికి తీసుకెళ్లాడు. அப்ப ஆதிபலிக்கு போனோம்னா எங்க போகணும்? ஆதிபலி இடத்தில் செல்ல வேண்டும் என்றால் எங்கே போக வேண்டும்? ఆదిబలికి వెళ్ళాలంటే You ఎక్కడికి have to వెళ్ళాలి? cross many centuries and many yugams. அநேக யுகங்களை நீங்கள் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது. చాలా శతాబ్దాలు యుగాలు దాటి వెళ్ళాలి. அப்ப our faith is going where? நம்முடைய விசுவாசம் எங்க போகுது? మన విశ్వాసం ఎక్కడికి వెళ్తా ఉంది? லட்சக்கணக்கான cross many thousands of millions of years. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக செல்கிறது. కోట్ల కొద్ది సంవత్సరాలకు ముందుగా వెళ్ళిపోతా ఉంది. And we have crossed mountains and sea and land and sea everything. மலைகள், கடல்கள், நிலப்பரப்புகள் எல்லாத்தையும் கடந்து சென்றிருக்கிறோம். పర్వతాలు, సముద్రాలు అన్ని దాటిపోయాం. Before the creation we are gone. சிருஷ்டிப்புக்கு முன்பாக நடந்த காரியங்கள் இடத்துல நாம் போயிருக்கிறோம். సృష్టికి ముందే మనం వెళ్ళిపోయాము. அங்க போய் எதை தட்டுறோம்? அங்க போய் எதை தட்டுகிறோம்? అక్కడ వెళ్ళి దేన్ని ఎందుకు We have కొట్టాలి? touched the gates of heaven. பரலோகத்தின் வாசல்களை தட்டிருக்கிறோம். పరలోకపు గుమ్మాలను తడుతున్నాం. And the gates have been refused to Lucifer. அந்த வாசல்கள் லூசிபருக்கு அடைக்கப்பட்டிருக்கின்றன. ఆ తలుపులన్నీ లూసిఫర్కి మూసివేయబడింది. அங்க போய் என்ன சொல்றோம்? அங்க போய் என்ன சொல்கிறோம்? అక్కడికి వెళ్ళి ఏం உலக చేస్తున్నాం? தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்ட
ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்காக ஜெயம். உலகத்தோறும் அடிப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் ஜெயம். లోక పునాది ముందే వధించబడిన గొర్రెపిల్ల రక్తానికి జయం. பரிசுத்த ஸ்தலம் கதவு திறக்குது. பரிசுத்த ஸ்தலத்தின் கதவு திறக்கிறது. పరిశుద్ధ స్థలం గుమ్మం తీయబడతా So ఉంది. we are shouting ரத்தம் ஜெயம்னா எங்க உள்ள ரத்தம்? உலகத்தோடு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம். உலகத்தோறும் அடிப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தம் ஜெயம் என்று அங்கே நாம் சொல்கிறோம். లోక పునాది ముందే వధించబడ్డ గొర్రెపిల్ల రక్తం జయమని అక్కడ చెప్తున్నాం. Then the door is open. அப்பொழுது அந்த கதவு திறக்கப்படுகிறது. అక్కడ గుమ్మం తెరవబడుతుంది. Then we see something great. அப்பொழுது அந்த மகத்தான ஒரு காரியத்தை காண்கிறோம். అక్కడ ఏదో గొప్ప కార్యం చూస్తున్నాం. And we looked at the lamb slain before the foundation of the world. உலக அஸ்தி பார்க்கும்போது அடிக்கப்பட்ட And rose again. மறுபடியும் எழுந்த அந்த ஆட்டுக்குட்டி நாம் பார்க்கிறோம். లోక పునాది ముందే వధించబడ్డ గొర్రెపిల్లను తిరిగి లేచిన గొర్రెపిల్లను So చూస్తున్నాం. when you touch that, அது நாம் தொடும் பொழுது దాన్ని ముట్టుకున్నప్పుడు நம்ம எங்க போயிட்டோம்? இங்கே நாம் போய்விட்டோம். మనం ఎక్కడికి పోయాం? வைகுண்டத்துக்குள்ளே போயிட்டோம். வைகுண்டத்துக்குள்ளே போய்விட்டோம். వైకుంఠం లోపల వెళ్ళిపోయాం. இங்க உட்கார்ந்து தோத்திரம் 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 என்ன அர்த்தம்? இங்கே உட்கார்ந்து கொண்டு தோத்திரம் தோத்திரம் சொல்லி கொண்டா என்ன அர்த்தம்? ఇక్కడ కూర్చొని స్తోత్రం I స్తోత్రం believe. అర్థం ఏంటి? விசுவாசிக்கிறேன். విశ్వసిస్తున్నానని நான் நம்புறேன் சார். நம்புறேன் சார். నేను నమ్ముతున్నాను. அதாவது ஒரு மனுஷி கடல் கப்பல்ல இருக்கா, ஒரு மனுஷி கப்பல்ல இருக்கிறா. ఒక మనిషి ఓడలో ఉంది. அது it is sinking கப்பல் உடைந்து அமிழ்ந்து போகிறது. అది మునిగిపోతా ఉంది. and there is a boat there to make a jump அவள தப்பித்து போகும்படியாக பக்கத்துல ஒரு போட் இருக்குது. అక్కడ తప్పించుకెళ్ళడానికి ఒక పడవ ఉంది. and everybody shouting jump into the boat. எல்லாரும் அந்த படகுல குதி என்று சத்தம் எடுக்கிறார்கள். ఆ పడవలో దుమికి తప్పించుకొని There's going to be destruction. அங்கே அழிவு வர போகிறது. అక్కడ నాశనం రాబోతా ఉంది. The boat is sinking, the ship is sinking. கப்பல் அமிழ்ந்து போகிறது. ఓడ మునిగిపోతా ఉంది. She shouts singing, I believe, I believe, I believe, I believe. நான் நம்புறேன், நீங்க சொல்றேனா நம்புறேன் நம்புறேன் நம்புறேனே உள்ள போயிட்டா. நம்ம சொல்லிட்டே தண்ணிக்குள்ள போயிட்டா. మీరు చెప్పేదంతా నేను నమ్ముతున్నాను పాట పాడుకుంటాను అలా మునిగిపోయింది. நம்புறாங்க. நம்புறாங்க. నమ్ముతున్నారు. நம்புறேன்னா எங்க என்ன செய்யணும்? நம்பினா என்ன செய்ய வேண்டும்? నమ్మితే ఏం చేయాలి? Where you are going, there your thought will be. நீங்கள் எங்கே செல்கிறவர்களா இருக்கிறீர்களோ அங்கேதான் உங்களுடைய சிந்தனையும் இருக்கும். మీరు ఎక్కడికి వెళ్తున్నారో అక్కడే మీ ఆలోచనలు ఉంటాయి. What is healing? சுகமளித்தல் என்றால் என்ன? స్వస్థత అంటే ఏంటి? They shall lay hands on the sick, they shall recover. அவர்கள் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகம் பெறுவார்கள். వ్యాధిగ్రస్తుల మీద చేతులు ఉంచినప్పుడు వాళ్ళ స్వస్థత పొందుకుంటారు. அது நம்பி என்ன பிரயோஜனம்? நம்பி என்ன பிரயோஜனம்? దాన్ని నమ్మి அவ கை வச்சால் சுகமாகும், கை வச்சால் சுகமாகும், கை வச்சால் சுகமாகும், கை வச்சால் சுகமாகும். చేయబెడితే அதான் நம்ம சொல்லி நம்புறாதா? அதான் நம்புறது. అదేనా నమ్మడం? சுகமானால் எப்படி இருப்பானோ அப்படி நட. சுகமானால் எப்படி போய் அப்படி நீ நட. நீ நம்புறதுக்கு என்ன ఎలా பெருசு? ఉంటాడో అలా నడవాలి. నువ్వు నమ్మడం గొప్ప కాదు. It is an active word. அது ஒரு நடைமுறையில் வர வேண்டிய ஒரு காரியம். అది నడిపించేలా రావాలి. ஐயா பேதியா போகுது, வேதி போகுது. అయ్యా విరేచన நான் நம்புறேன், நான் நம்புறேன். கை வச்சாச்சு, கை வச்சாச்சு. நான் நம்புறேன், நம்புறேன். கை வச்சாச்சு, கை வச்சாச்சு. இன்னும் அப்படித்தான் போகுது, நம்புறேன், அப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்புறேன், நம்புறேன். அப்படித்தான் போகுது, அப்படிதான் போகுது. இன்னும் நம்புறேன், இன்னும். அப்படித்தான் போகுது. அதேதான். చేయబెట్టారు నమ్ముతున్నారు అది కానీ విశ్వాసం ఇంకా అలాగే కాదు. విరేచనలు విశ్వాసం అవుతున్నాయి. వల్ల. అది தொட்டாச்சு, విశ్వాసం కాదు. it is all right, I am healed. முட்டாயிட்டு నాకు சுகமாயிட்டு. ముట్టుకున్నారు కాబట్టి నాకు స్వస్థత వచ్చేసింది అని అనాలి. We believe a postman. ஒரு போஸ்ட்மேனை கூட நான் நம்புகிறோம். மணியார் வந்துட்டு நம்புறேன் 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 நம்புறேன். அங்கேயார் வந்துட்டுனா யார் அனுப்புறது? இந்த அது வந்துரும் கேட்டாங்க. பணம் கொடுக்க முன்பதாக நம்புறேன் வந்துட்டதுன்னு சொல்லுவார்கள். డబ్బులు అనుకోక ముందే నమ్ముతున్నాను ఈ పలానా మనిషి పంపించాడని చెప్తారు. ஜோயலுக்கு பிரிசியமா ரூபா அனுப்பிட்டா நம்புறேன். ஜோயலுக்கு பிரிசியமா ரூபா அனுப்பினா நான் நம்புகிறேன். జోయల్కి ప్రిసిమ డబ్బులు పంపిందని నమ్ముతున్నాను. பாஸ்போர்ட் வந்துட்டு நம்புறேன். பாஸ்போர்ட் வந்துட்டு நான் நம்புறேன். పాస్పోర్ట్ వచ్చిందంటే నమ్ముతారా? இப்ப நம்புறேன், பார்த்த பிறகு தான் நம்புறேன். பார்த்தவரெல்லாம் நம்புறேன். చూసిన తర్వాత నమ్మగలుగుతున్నావు. So ஆகவே another glad news is Ashir also got a visa to go to United States. இன்னொரு சந்தோஷமா செய்தி என்றால் சகோதரன் ஆசிருக்கும் அமெரிக்காவுக்கு போறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. ఇంకొక సంతోషమైన వార్త సహోదరన్ ఆసిరికి కూడా అమెరికా వెళ్ళడానికి Why God is letting everything free now? Every door is opening. Why? We are not here. We are in the kingdom. தேவனின் எல்லா கதவையும் இப்பொழுது திறக்கிறார். நாம் இப்பொழுது இங்கே இல்லை, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். దేవుడు ఎందుకు అన్ని గుమ్మాలు తీస్తుందంటే మనం ఇప్పుడు పరలోకంలో ఉంటున్నాం. Whatever we desire, God has to give us. நாம் என்னெல்லாம் வாஞ்சிக்கிறோமோ அதெல்லாம் தேவன் For his kingdom. தம்முடைய ராஜ்யத்துக்காக. ఆయన రాజ్యం కోసం మనం ఏమెంత వాంఛిస్తున్నామో అంత ఇస్తున్నాడు. It is not telling, oh, மருமக விரட்டுறா, அவ விரட்டுறா, இவ விரட்டுறா. மருமக வரட்டுகிறாள், அவ வரட்டுகிறாள் சொல்கிறதுக்காக அல்ல. விரட்டணும்னு வர்றது இல்ல. வரட்டணும்னே அவர் மாத்திரம் வருகிறது அல்ல. కోడలు விரட்டாட போயிடுறது, விரட்டின வந்துருது. வரட்டாட போயிடுறது, வரட்டினா வந்துருது. It is not that faith. அது விசுவாசம் அல்ல. విశ్వాసం కాదు. Faith has to shake the whole world. விசுவாசம் முழு உலகத்தையும் அசைக்க வேண்டியதா இருக்கிறது. విశ్వాసం లోకాలంతా కదిలించాలి. So we all shouted. நம்ம எல்லாம் சத்தமிட்டோம். మనం అందరూ కేకలేసాం. அப்ப இன்னைக்கு தான் பகவத்கீதை எடுத்து பார்த்தேன். பகவத்கீதை எடுத்து பார்த்தேன். ఈ రోజు భగవద్గీత அது తీసుకున్నాను. அந்த பகவத்கீதை இருக்கு, நீங்க என்னத்தை வாசிக்கிறீங்களோ எனக்கே தெரியல. நீ என்ன வாசிக்கணும் எனக்கு தெரியல, அதுல அப்படியே தெளிவாக இருக்கிறது. About glorification. மகிமைப்படுதலை குறித்து. మహింపరచబడడం గురించి When all his disciples along with him, அவரோட உள்ள சீஷர்கள் எல்லாரும் அவரோடு கூட అందరూ అతనితో కూడా stay with him praying earnestly at the feet of the Lord. கர்த்தருடைய பாதத்தண்டையிலே உத்தமமாக இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது దేవుడి పాదాల దగ్గర యథార్థంగా ఆయనతో పాటు ప్రార్థించేటప్పుడు Along with their wives and children, தங்களுடைய மனைவி பிள்ளைகளோடும் கூட వాళ్ళ భార్య పిల్లలతో కూడా behold, Lord ascends up to heaven with his disciples. இதோ லாரி அங்கே பரலோகத்துக்கு உயர்ந்து செல்கிறார் And Ashishaloda. அவருடைய சீஷர்களோடு. ఇదిగో లారీ గారు తన శిష్యులతో కూడా పరలోకానికి ఎక్కిపోతున్నారు. He will say, I am Narayana, before Muthukutti Swami was I am. அவர் சொல்லுவார், நானே நாராயணா, முத்துக்குட்டி சாமிக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். నేనే నారాయణ్ణి ముత్తుకుటి స్వామి కన్నా ముందు నుంచి నేను ఉంటున్నాను చెప్తాడు. This ever famous mysterious Mayan, Krishnan, இந்த மாயனாகிய கிருஷ்ணன் ఈ మాయన్ అనే కృష్ణుడు will go up in glory to Vaikuntam அவர் வைகுண்டத்துக்கு மகிமையில செல்வார். ఆయన వైకుంఠానికి మహిమలో వెళ్తాడు. from a precious place
அங்கே ஒரு ரொம்ப விலையேறப்பட்ட ஒரு இடத்துல இருந்து ఒక గొప్ప స్థలం నుంచి on a Monday, ஒரு திங்கட்கிழமை ఒక సోమవారం the 21st day in which Pusha star is arising, அங்கே புஷ்ய நட்சத்திரம் அங்கே எழும்புகிற அந்த 21ஆம் நாளிலே పుష్య నక్షత్రం వచ్చే 21వ తారీఖున at midnight, நடு இரவிலே మధ్యరాత్రిలో by taking all his beloved saints to with him, தன்னுடைய எல்லா பரிசுத்தவான்களும் தன்னோட சேர்த்து கொண்டு செல்வார். తనకు ప్రియమైన పరిశుద్ధులందరినీ తనతో పాటు తీసుకెళ్తాడు. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், நாம என்ன நினைத்துக்கொண்டோம், ఇప్పుడు మనం ఏమనుకున్నాము, அப்படி ஏரோப்ளேன் வரும் நம்ம எல்லாம் போவோம். ஏரோப்ளேன் வரும் நம்ம எல்லாம் ஏறி அப்படி போயிடுவோம். అలా విమానం వస్తుంది మనందరం ఎక్కి వెళ్తామని. on that day, அந்த நாளிலே ఆ రోజున actually உண்மையாக యథార్థంగా what is told in the Ailathirad and all is fulfilled. அவங்களுக்கு எல்லா இடத்திலும் தேதியை பாருங்க, Monday சொல்லப்பட்டிருக்கிறது. 21st, who thought this? 21ஆம் தேதி திங்கட்கிழமை என்று போடப்பட்டிருக்கிறது. யார் அப்படி நினைத்தார்கள்? 21 తారీఖున సోమవారం అని ఎవరు అనుకున్నారు? So we are all been taken up to Vaikundam. நாம வைகுண்டத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறோம். మనమందరం వైకుంఠానికి వెళ్ళాం. அப்ப வைகுண்டங்கிற what is glorification? It is a revelation. மகிமைப்படுதல் ஒரு வெளிப்பாடுதல். మహిమపరచబడడం అనేది ఒక ప్రత్యక్షత. Now suppose the postman comes, ஒருவேளை ஒரு போஸ்ட்மேன் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ఒకవేళ పోస్ట్‌మ్యాన్ వస్తే நீ மணி ஆர்டர் கை வைக்க மாட்டேன்னா உனக்கு எப்படி பணம் வரும்? How can you get the money? கையெழுத்து போட நான் நம்ப மாட்டேன் சார், எனக்கு அந்த ஆளை கண்டு அவன் அனுப்புனான்னு அவன் என்கிட்ட சொன்னா தான் நான் கையெழுத்து போடுவேன்னா. మనీ ఆర్డర్లో సంతకం వేయకుంటే మీకు ఎలా డబ్బులు వస్తాయి, పంపించిన అతను అంతా చూసి నేను నమ్ముతానంటే ఎలా? சப்போஸ் this Joel tells, ஒருவேளை ஜோயல் சொல்கிறார், ఒకవేళ பிரிஷியமா வந்து என் முன்னால நின்று நான் தான் உனக்கு காசு அனுப்புறேன்னு சொல்லால் ஒழிய நான் நம்ப மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன்னா. రిసిమ వచ్చి నా ముందు నిలబడి నేనే నీకు డబ్బులు పంపించాను చెప్తే కానీ నేను సంతకం పెట్టనంటే That is unbelief. அது அவிசுவாசம். అది అవిశ్వాసం. Unbelief is a curse. அவிசுவாசம் என்பது ஒரு சாபம். అవిశ్వాసం ఒక శాపం. Our belief should be, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், మన విశ్వాసం ఎలా ఉండాలంటే when our thought and faith reaches to heaven நம்முடைய சிந்தனையும் நம்முடைய and we விசுவாசம் claim that from God, பரலோகத்துக்கு எட்டி நாம் அதை தேவனிடத்தில் உரிமை கொண்டாடும் பொழுது మన యొక్క ఆలోచనలో విశ్వాసం పరలోకానికి వెళ్ళి దాన్ని స్వతంత్రించుకునేటప్పుడు we already taken it. நாம் ஏற்கனவே அதை எடுத்துக்கொண்டோம். మనం దాన్ని పొందుకుంటున్నాం. That means it has become a realization. அப்படின்னா ஒரு உண்மையான உணர்வு ஆகிவிட்டது. అది నిజత్వానికి వస్తుంది. So we are all reached that place. நாம் அந்த இடத்தை அடைந்து விட்டோம். మనందరం ఆ స్థలాన్ని அப்ப நம்ம தியானம் எல்லாம் எப்படி இருக்கணும்? தியானம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? మన ధ్యానం అంతా ఎలా ఉండాలి? நான் எப்போ வருவேன் ஆண்டவரே, எப்போ மகிமையில கொண்டு போயிரு ஆண்டவரே, நீ ஒரு நாளும் போக மாட்டேன். ஆண்டவரே நான் எப்போ மகிமையில போவேன்னு சொன்னா நீ ஒரு சீக்கிரத்துல கொண்டு போயிரு ஆண்டவரே, சீக்கிரத்துக்குள்ள கொண்டு போயிரு சீக்கிரத்துல கொண்டு போயிரும். ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தும் கொண்டு போயிட்டாரு. ప్రభా నేను ఎప్పుడు మహిమలో వెళ్తాను, తొందరలో తీసుకెళ్లి సిద్ధపరచు అంటే నువ్వు ఏనాడు Now it has to become a reality. That is only second phase. இப்பொழுது அது உண்மையான ஒரு நிகழ்காரியமாக வேண்டும். அது இரண்டாவது ஒரு காரியம் தான். அது ఇప్పుడు రెండవది కదంటే మనం అక్కడికి వెళ్ళిపోయాము. First we rise up in faith. முதலாவது விசுவாசத்துல நாம் வளர்ச்சி அடைகிறோம். మొదట విశ్వాసంలో அதான் இந்த మనం ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்த தர்மகுருநாதன். அது எதைத்தான் குறிக்கும்? ஆதிபலியை தான் குறிக்குது. மூன்றாம் நாள் தர்மகுரு அதுல திரட்டிலே தெரியுது, அவருக்கு ஆதிபலி தெரிஞ்சிருக்கு. அவருக்கு ஆதிபலி தெரிஞ்சிருக்கிறது. మరణించిన మూడో రోజు లేచిన ధర్మగురు అంటే అది ఆదిబలి చెప్తా ఉంది. மகாபலிபுரங்கிறதே ஒரு பெரிய ரகசியம். மகாபலிங்கிறது இந்த ஆதிபலி. மகாபலி என்பதே ஒரு ஆதிபலி தான் குறிக்கிறது. మహాబలిపురం కూడా ఒక మర్మం ఏంటంటే మహాబలి అంటే ఆదిబలి. Because when the continents are sinking into the sea, கண்டங்கள் எல்லாம் பூமியில சமுத்திரத்தில் அமிழ்ந்து போன பொழுது ఈ ఖండాలన్నీ నీళ్ళలో మునిగినప్పుడు only Mahabali, it came up to Mahabalipuram and stayed there because there was a Mahabali, believers. அது வந்து அங்கே நின்று விட்டது. அங்கே மகாபலி நம்பின விசுவாசிகள் இருந்தார்கள். అక్కడ మహాబలిపురం వరకు వచ్చి ఆగిపోయింది. అక్కడ మహాబలి నమ్మిన విశ్వాసులు ఉన్నారు. So they could not destroy it. அவை அவர்கள் அதை அழித்துப்படும் இல்லை. కాబట్టి అది నాశనం కాలేదు. So I think they are the people who remained after the Lucifer's attack in the flood. They might be the people who have been saved by Mahabali. இந்த ஜனங்கள் தான் மகாபலியால் காப்பாற்றப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். లూసిఫర్ వాళ్ళతో దెబ్బలు అన్నప్పుడు ఈ మహాబలి తెలుసుకున్న వాళ్ళు మాత్రం రక్షింపడి ఉంటారు. Because Atlantis went under the sea. அட்லாண்டிஸ் கண்டமானது பூமி நடுவிலே போனது. ఈ అట్లాంటి ఖండాలంతా నీళ్ళలో మునిగిపోయింది. So they named the place Mahabalipuram. So when the water came, it could not sink. It came up, but it stopped there. மகாபலிபுரம் வரை அந்த தண்ணீர் வந்தது, அங்கே வந்து நின்று விட்டது. ఆ మహాబలిపురం వరకు ఆ నీళ్ళు వచ్చినాయి కానీ ఆ తర్వాత ఏం చేయలేకపోయింది వెళ్ళి. So you can understand here, நீங்கள் என்ன அறிந்து கொள்ளலாம் என்றால், మీరు ఇక్కడ ఏం అర్థం చేసుకోవచ్చు, even though we are in the earth, பூமியில இருந்தாலும் మనం భూమి మీద ఉన్నప్పటికీ our situation changed into other thing. We have become a heavenly being. நாம் பரலோகவாசிகளாக இருக்கிறோம். మనం పరలోక వాసులు అయ్యేటట్లు పరిస్థితులు మారాయి. Because the Lord is here, we are here. கர்த்தர் இங்கே இருக்கிறபடியால் நாம் இங்கே இருக்கிறோம். ప్రభు ఇక్కడ ఉన్నాడు కాబట్టి మనం ఇక్కడ ఉన్నాం. But we can change it anytime. நாம் எந்த நிமிஷத்துல மாற முடியும். ఏ నిమిషంలో మనం మారొచ్చు. We have overcome death. நாம் மரணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். మరణాన్ని జయించున్నాం. அதான் எனக்கு அனுபவத்தில் கொடுத்தது. அதான் எனக்கு அனுபவத்தில் அவர் கொடுத்தார். అదే నాకు అనుభవంలో ఆయన ఇచ్చాడు. 2 நாளைக்கு முன்னால அந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன். அது கிடைச்சது எனக்கு. 2 நாளைக்கு மேல டாக்டர்ஸ் எழுதின ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன். 2 రోజుల ముందే డాక్టర్ల రిపోర్ట్ నాకు దొరికింది. வேல் அப்படி திறந்திருக்குது, மூட மாட்டேங்குது. இதயத்துல உள்ள அந்த வால்வானது மூடி இருக்குது, திறந்திருக்குது, மூட மாட்டேங்குது. రక్తనాళం అలా తెరుచుకునేది కానీ మోయకుండా ఉంది. And the record is there. அங்கே அவர்களுக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட் அங்கே இருக்குது. వాళ్ళు ఇచ్చిన ఆ రికార్డ్ అక్కడ ఉంది. Even Joel's father, he says he died of left heart ventricle failure. ஜோயலுடைய எனக்கு left heart ventricle failure. அதே விதமாக ஒரு கருந்தான் மரணம் அடைந்தார். సగం జోయల్ యొక్క నాన్నగారు కూడా ఇదే చెప్తారు. எவ்வளவு நாள் உயிரோடு இருந்தாரு? 1 மணி நேரம் தான். 1 மணி நேரம் தான்.
அதனால அந்த ராத்திரி ఆయన 1 గంట సేపట్లోనే మరణించారు. அந்த அங்கே போய் படுத்த உடனே எனக்கு தண்ணீர் கிடையாது, அது அங்க படுத்த உடனே தண்ணீர் மூச்சு விட முடியாது. అక్కడ పడుకున్న వెంటనే నాకు స్పృహ లేదు, Then ఊపిరి కూడా తీయలేకపోయాను. oxygen was given, அங்கே பிராணவாயு கொடுக்கப்பட்டது, అక్కడ ఆక్సిజన్ ఇచ్చారు, medicines were given. மருந்துகள் கொடுக்கப்பட்டது. మందులు ఇచ్చారు. காலம் எழும்புனே அது எழுமினேன். ఉదయం లేచాను. இந்த ரெவலேஷன் மெதுவாக வருது. இந்த வெளிப்பாடு ஆதிபலி. ஆதிபலி ఆది బలిని గురించిన ప్రత్యక్షత మెల్లగా వస్తా ఉంది. அப்போ when I came here, இங்கே வந்த பொழுது నేను ఇక్కడికి వచ్చినప్పుడు doctor told hereafter you have to stop your preaching. டாக்டர் சொன்னா இதுக்கு மேல நீ பிரசங்கம் பண்ண நிறுத்தி விட வேண்டும். డాక్టర్లు చెప్పారు You have to carry an oxygen cylinder with you. இப்பொழுது உன்னோட அங்கே அது பிராணவாயு கூட கூட சேர்த்து any moment you may pass away. எந்த நேரத்தில் நீ கடந்து போகலாம். నువ్వు ఎప్పుడైనా చనిపోవచ్చు, నీతో పాటు ఎప్పుడు ఆక్సిజన్ సిలిండర్ తీసుకెళ్లాలని చెప్పారు. But we touched heaven நாம் பரலோகத்தை தொட்டோம், కానీ మనం పరలోకాన్ని ముట్టుకున్నాము. and death was changed into life. மரணமான ஜீவனாக விளங்கப்பட்டது. அவ்வளோ லைஃப் வந்த பிறகு நான் இப்போ நம்பிக்கிட்டு இருக்க முடியாதா? వచ్చి మరణాన్ని మింగేసింది. Because you don't know the severity of the disease. அந்த வியாதியினுடைய It's not a disease of failure of the heart. இந்த இருதயம் நின்று போகிறது ஒரு வியாதி அல்ல, அது ஒரு நிச்சயமான ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். హృదయం అలా ఆగిపోవడం, అలా జబ్బు చేయడం వచ్చి చాలా సీరియస్ గా ఉంటది. So all of you must rise up now. நீங்கள் எல்லாரும் இப்பொழுது எழுந்திருக்க வேண்டும். అందరూ ఇప్పుడు లేవాలి. எழும்பிறாங்க. எழுந்திராதீங்க, అంటే మీరు You must rise up in faith. விசுவாசத்திலே எழுந்திருக்க வேண்டும். విశ్వాసంలో లేవాలి. நமக்கு எழும்பி பழக்கமா இருக்கனால அப்படி எழும்பிறாங்க. So in the morning service, அவை காலை ஆராதனையிலே ఉదయ ఆరాధనలో if you promise me that you won't sleep, then I can make you sit. நீங்கள் தூங்க மாட்டோம் என்று நீங்கள் எனக்கு வாக்கு கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் உட்காரலாம். మేము నిద్రపోమని మీరు ప్రమాణం చేసేటట్లయితే కూర్చోవచ్చు. தூங்குனீங்கன்னா அப்புறம் திருப்பி eternally you have to stand. இன்னும் தூங்கினீர்கள் என்றால் நித்தியமாக நீங்கள் நின்று கொண்டே தான் ஜெபம் பண்ணணும். ఇంకా మీరు నిద్రపోయారంటే నిత్యంగా నిలబడే ప్రార్థించాలి. Because ஏனென்றால் ఎందుకంటే sitting down you must sing. கீழே உட்கார்ந்தாலும் நீங்கள் பாட வேண்டும். కూర్చొని మీరు పాడాలి. இந்த பாட்டு எங்க கேட்கணும்? சுத்தி ஒரு இடங்கள்ல கேட்கணும். பக்கத்தில் உள்ள இடங்களுக்கு அந்த பாட்டு கேட்க வேண்டும். మీరు పాడే పాటలు చుట్టుపక్కల అంతా వినబడాలి. Otherwise இல்லாவிட்டால் లేకుంటే there is no use of morning worship. உலகத்துக்கெல்லாம் சொல்லணும் காலையில நாம் தேவனை தேடுறோம், எங்களோட சேர்ந்து நம்ம பாட்டை கேட்டா அவன் வீட்டுல எழுப்பி ஜெபம் பண்றோம். మన పాట విని అతని ఇంట్లో నుంచి లేచి ప్రార్థించాలి. அவன் கோயில எழுத மாட்டாங்க. நம்ம 4 மணிக்கு மணி அடிக்கிற பார்த்து அவங்க என்ன செய்யணும்? మన 4 గంటల గంట కట్టడం చూసి వాళ్ళు ఏం చేయాలి? அவன் வீட்டுல உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணணும். ఇంట్లో కూర్చొని ప్రార్థించాలి. That is why we are singing in the morning. அதாவது நாம் காலையிலே பாடுகிறோம். అందుకే మనం ఉదయం పూట పాడుతున్నాం. And also I think the trumpet will be blown by யாரப்பா trumpet ஊதுறதுக்கா? when others. That's இந்த trumpet கொஞ்சம் ஊதப்படணும்ப்பா. என்ன காலையில் எழும்பின உடனே அந்த மிந்தி ஊதுவோம் இல்லை, அது வண்டி இருக்கா? அதை எடுத்து பழகி காலையில் உனக்கு எழும்ப கஷ்டமாக இருக்குமோ? அங்கே ஹில் பிளாக்லேயே இருந்து வாசிக்க ஆரம்பிச்சிடணும். ஆனால் தூங்குறவங்களுக்கு அது கையில் கொடுத்துருது. அப்போ காதில் முதல்ல ஊது. அதான் உங்கள் காதெல்லாம் முதல்ல ஊதணும். ஸோ you must understand. ஆகவே நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் కాబట్టి మనం ఏం వెయిట్ என்ன? விசுவாசம் என்றால் என்ன? విశ్వాసం అంటే ఏంటి? இந்த பரமண்டலுக்கு ஜபத்தை ஒருத்தன் எப்படி சொன்னான்னா, பனமண்டையில் இருக்க எங்கள் புறாவே நான். அந்த மாதிரி அது எப்படி சொன்னானே, பரமண்டலுக்கு எங்கள் புறாவே, பனமரத்தில் இருக்க எங்கள் புறாவே, పర్లోక ప్రార్థన ఈ విధంగా చెప్పారంటే பள்ளி பிள்ளைகளுக்கு பள்ள பிள்ளைகள் ஆகி எங்களுக்கு, பள்ளி பிள்ளைகளுக்கு பள்ள பிள்ளைகள் எங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். அந்த ஒரு தமிழ் தெரியாதுன்னு பேசுறான். தமிழ் சரியா தெரியாத அப்படி பேசுறான். అలా తమిళం సరిగ్గా తెలియని అతను చెప్పాడు. அதே மாதிரி அதே விதமாக అదే విధంగా விசுவாசமானது விசுவாசமானது విశ్వాసం అనేది நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் நம்பப்படாதவர்களின் உறுதியும். அப்படி ஒருத்தன் சொல்றான், நம்பப்படாதவர்களின் உறுதியும் நம்பப்படாதவர்களின் உறுதியுமா, காணப்படுகிறவர்களையும் நிச்சயமானு வாசிக்கான். காணப்படுகிறவர்களும் நிச்சயமாக வாசிக்கிறதே தப்பா வாசிக்கேட்டான்னு கேட்டா அப்படித்தானே போட்டு இல்லையோ, அப்படி போட்டு అంటే காணப்படுகிறவர்களுக்கு நிச்சயம் எதுக்கு? காணப்படுகிறவர்களுக்கு ஏன் நிச்சயம்? మన కంటితో చూసేదానికి నిశ్చయం ఎందుకు? When you want to see a house, ஒரு வீடை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ఒక ఇంటిని చూడాలంటే the Bible is a document. வேதம் தான் நமக்கு இருக்கிற பத்திரம். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணா ஏன் நம்ப கூடாது? நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் ஏன் நம்ப கூடாது? నేను వెళ్ళి எப்படி ఒక స్థలాన్ని இருக்கும்? సిద్ధపరుస్తాను అంటే నమ్మకం நம்ம కాదు. பங்களா மாதிரி இருக்குமா? நம்ம பங்களா மாதிரி இருக்குமா? இல்லாட்ட மெயின் பில்டிங் மாதிரி இருக்குமா? அதோட மெயின் பில்டிங் மாதிரி இருக்குமா? లేకుంటే మెయిన్ బిల్డింగ్ లాగా ఉంటదా? அவர் சொல்ற கண் பார்க்கலன்னு காணவில்லை. కన్నులు చూడలేదు. தேவன் நமக்கு பிரியமான ஆயத்தம் பண்ணது கண் பார்க்கலாம், காணவும் காது கேட்கல. அந்த மியூசிக் நீ கேட்கவில்லை உன் வாழ்க்கையில. You are not seen a place like that. அந்த விதமான ஒரு இடத்தை நீங்கள் காணவில்லை, அந்த விதமான இசையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கேட்டதும் இல்லை. తనకు ప్రియమైన వారి కోసం దేవుడు సిద్ధపరిచింది, కన్నులు చూడలేదు, చెవులు వినలేదంటే అటువంటి You are going to cry there. நீங்கள் அங்கே எதுக்கு? போகிறீர்கள் எதற்காக? నువ్వు అక్కడికి அப்பா செத்து போனா அம்மா செத்து அழப்போறா. అమ్మ నాన్న చనిపోయినారని இவ்வளவு ஆயத்தம் பண்ண ஆண்டு நான் ஒண்ணுமே செய்யலன்னு அழப்போறேன். இவ்வளவு ஆயத்தம் செய்த ஆண்டவர் So before you see, you do the work of God. చేయలేదని ఏడుస్తావు. அதை பார்த்து முன்பதாக தேவனுடைய வேலையை திடமாக செய்யுங்கள். దాన్ని చూడడానికి ముందు దేవుని పనిని సక్రమంగా చేయండి. Make him happy. அவரை சந்தோஷப்படுத்துங்கள். అతన్ని సంతోషపరచండి. அவரை பார்த்த பிறகு ஹாப்பி பண்ண முடியாது. Now itself you must make him happy. இப்பொழுதே அவரை நீங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். ఇప్పుడే మీరు సంతోషపరచాలి కానీ ఆ తర్వాత కాదు. Make him that you are very jealous for him. அவருக்காக நீங்கள் உத்தமமாக இருக்கிறது என்று காண்பீங்கள். ఆయన కోసం మీరు వైరాగ్యంతో ఉన్నారని మీరు చూపించాలి. Let me know that without seeing you believe him. அவரை பார்க்காமலே நீங்கள்
విశ్వాసాలను அவர் அறியட்டும். ఆయన చూడకుండానే మీరు విశ్వసించినారు ஏன் பாட்டு வரமாட்டேங்குது? பாட்டு ஏன் வர மாட்டேங்குது? పాట ఎందుకు రానంటుంది? நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பாடலாம்ப்பா. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இப்பமே பாடி ஏன் வேஸ்ட் ஆகணும்? இப்பவே பாடி என் சக்தி எல்லாம் விரயமாக்கணும். ఇప్పుడే పాడి శక్తి అంతా ఎందుకు వృధా పోనివ్వాలి? మయంపరచబడిన తర్వాత So పాడదాం. many people are waiting for glorification, then to sing. காத்து கொண்டிருக்கிறார் அதனால பாடுவதற்காக. చాలా మంది మహిమ కోసం వేచి ఉండి ఆ తర్వాత So పాడాలనుకుంటున్నారు. now itself, இப்பொழுதே ఇప్పుడే you believe. நீங்கள் விசுவாசியுங்கள். మీరు విశ్వసించండి. Believe is a verb. விசுவாசியுங்கள் என்று சொல்லும்போது நடைமுறையிலே காண்பிக்கக்கூடிய ஒரு காரியம். విశ్వసించడం అనేది క్రియలో ఉండాలి. So walk like a believer, ஒரு விசுவாசியை போல் நடவுங்கள், ఒక విశ్వాసలాగా నడవండి. not like an unbeliever. ஒரு அவிசுவாசியை போல அல்ல. Then destruction comes. இப்பொழுது அழிவு வருகிறது. అప్పుడు నాశనం వస్తుంది. பாருங்க, when moon is down trodden by man, சந்திரன் மனுஷனாலே மிதிக்கப்படும் பொழுது చంద్రుని మీద మనుషులు కాలు పెట్టినప్పుడు I'll come with my host. என்னுடைய சேனைகளோடு வருவேன். నా యొక్క సైన్యంతో కూడా నేను వస్తాను. அவர் தனியா வரல, நாம அவரை பார்க்க அந்த அவருடைய பட்டாளத்தை பார்க்கணும். நான் அவருடைய சேனையை இன்னும் பார்க்கவில்லை. మనం ఆయన్ని చూస్తున్నాం కానీ I come with my beloved wife to steal you. I will destroy the earth with a fire called patience. The seas are not, heavens break out, earth opens wide, hills break out, whirlwind will cover the earth, people flee from the city, the place of north value will be destroyed. So all these things are waiting for destruction. அழிவு காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. ఇదంతా నాశనం కోసం కాచుకొని ఉన్నాయి. So let us all remember our schedule and make the service very not dull service. இந்த ஒழுங்குகளை நாம் கவனித்துக் கொண்டு நம்முடைய ஆராதனைகளை ரொம்ப சோர்வுள்ள ஆராதனையாக இல்லாமல் நல்ல உற்சாகமான ஆராதனையாக நடத்துவோம். మన ఆరాధన క్రమం అంతా మీరు గుర్తుంచుకొని ఆరాధన చాలా ఉత్సాహంగా నడిపించాలి. The leader can go in and ask them to sing. அங்கே கூட்டம் நடத்துகிறவர்கள் அங்கே கூட்டத்துக்கு உள்ளே போய் எல்லாரும் பாட சொல்லலாம். అలా కూటాన్ని నడిపించే వాళ్ళు మధ్యలో వెళ్ళి అందరినీ పాడమని చెప్పొచ్చు. சும்மா மக்குமா நின்னுட்டு பாடிட்டு போதாங்க. மக்குமாரி நின்று எல்லாரும் பாட வைங்க. எல்லாரும் உற்சாகமா பாட வேண்டும். మీ అంతటా మీరు ఎవరికైనా పాడాలి. பாடுறாங்க. పాడేటట్లు చూడండి. దేవుడు మమ్మల్ని ఆశీర్వదించు.